adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah. ஹே விஜய் மிடிகோஸ் நான் விஷயம் பேசியிருக்கேன். ஸோ வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறாங்க. ஸோ பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் பிரேக் படிக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு செஷன் எடுக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ எங்கே காணாம போயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும் ப்ரிப்பரேஷனால் தான் இவ்வளோ நாளாக போடல. ஸோ எஸ் கேஸ் நம்ம வந்து இன்னமும் கொஞ்சம் ரெகுலராக போகிறது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ரிப்பரேஷனை போடு உங்களுக்கு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ரீடிங் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ எஸ் கேஸ் வி ஆர் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு எக்ஸாம், வெரி க்ளோஸ் வந்துட்டோம். இன்னும் 1 மந்த் எக்ஸாம் இருக்குது. ஸோ கேஸ் உங்களுக்கான 1 மந்த்துக்காக நான் என்ன உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்னா, சால்வ் ஆஸ் மெனி கொஷின்ஸ் ஆஸ் பாசிபிள் இன் 1 மந்த் கைஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி இந்த லாஸ்ட் மந்த்லி நீங்கள் கொஷின் சால்விங் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த கொஷின் சால்விங்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செஷனாக நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன் we are going to solve all the thermal physics question asked in your NEET 2025. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் NEET 2025 கேட்டேன் மெக்கானிக்ஸ் கொஸ்டின், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சாலிட்ஸ், அண்ட் தென் உங்களுக்கு டைமென்ஷன் கூட உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். டூ செக் இட் அவுட். உங்களுக்கு பெல் ஐக்கன் மேலே கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இல்லைனா கூட நம்மளோட சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். ஸோ எஸ் கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா we are going to solve 4 thermal physics question solve பண்ண போகிறோம். ஸோ 4 கொஷினுமே பார்த்தீங்கன்னா வெறும் 4 கொஷின் மட்டும் இல்லை கைஸ். 4 கொஷினுமே இருக்கிற கான்செப்ட் என்ன, அது என்ன எப்படி ஒர்க் அவுட் சொல்லிட்டு கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாவோட நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் கைஸ். இந்த 3 சாப்டர் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டில் 5 கொஷின்ஸ் கன்ஃபார்ம் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த நீட் 2025 பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் ஹஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபார்முலா டு ரிமெம்பர். ஸோ ஃபார்முலா நீங்கள் வந்து அடிக்கடி ஷார்ட் நோட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லா கொஷனுமே சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரம் தி டெப்த் அனாலிசிஸும் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம என்ன பண்ணணும், மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஜோனியில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக ஆயிக்கோங்க. ஸோ கைஸ் வாங்க ஒரு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஸோ ஓகே பிகாஸ் வாங்க சால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, 3 identical heat conducting rods are connected in சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. as shown in the figure கொடுத்துருக்காங்க கீழே. the rods on the sides have 2K conductivity and then in the middle has the K conductivity. இதெல்லாம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. so the left end of the combination is maintained by temperature TT and then right end பார்த்தீங்கன்னா T டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இந்த ராட்ஸ் ஆர் தெர்மலி இன்சுலேட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஃப்ரம் அவுட் சைட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மலி இன்சுலேட்டர் அந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, தெர்மல் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் இங்கே பாருங்க, இந்த வேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் இந்த வேர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், அப்படின்னா நம்ம ரிலே சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் டெம்பரேச்சர் அட் த லெஃப்ட் ஜங்ஷன் இஸ் T1 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா T2. ஸோ உங்களுக்கு எல்லாமே டயக்ராம் இருக்குது. ஸோ T1 by T2 உங்களுக்கு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா T1 by T2 உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ கேஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு செட்டப் இதான். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு 3 ராட்ஸ் இருக்குது. 3 ராட்ஸுமே உங்களுக்கு சீரீஸில் பார்த்தீங்கன்னா தெர்மலி இன்சுலேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆன் த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K இருக்குது. அண்ட் தென் மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3T கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா T கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா T1 by T2 கேட்குறாங்க. கேஸ் இந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் சொல்லுவோம். இந்த T1 பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் டெம்பரேச்சர்னா T1 by T2 பார்த்தீங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ கேஸ் இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் இல்லைங்களா? பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த தெர்மல் கனெக்ஷன் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கேஸ் பட் நான் உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ரீகேப் கொடுக்குறேன். இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே, உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சினாலே நீங்கள் ஈஸியாக போடலாம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, see here we are going to compare our Ohm's law and thermal conduction. ஓகேங்களா? analog with Ohm's law. ஓகேங்களா? Ohm's law. பிகாஸ் நம்ம Ohm's law வச்சு நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி ஈஸியாக படிச்சிடலாம். எப்படின்னா ஐ வில் ஷோ யூ, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, see here take a rod. இங்கே பாருங்கள். ஸோ டேக் ஏ ராட் லைக் திஸ். இங்கே திஸ் இஸ் யோர் ராட் கைஸ், திஸ் இஸ் யோர் ராட். அண்ட் இங்கே நான் ரைட் சைடு என்ன எடுத்துக்கிறேன்னா, ஐ எம் டேக்கிங் ஹியர் ஏ சர்க்யூட். இங்கே ஓகேங்களா? ஐ எம் டேக்கிங் ஏ சர்க்யூட் ஹியர். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ கைஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் as T1 டெம்பரேச்சர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் வந்து பார்த்தீங்கன்னா T2 டெம்பரேச்சர். கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹீட் பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சரில் லோவர் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்.
எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு ஹையர் டு லோவர் டெம்பரேச்சர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, ஹையர் டு லோவர் டெம்பரேச்சர். ஸோ உங்களுக்கு இங்கே T1 should be greater than T2 in order to flow like this. இங்கே பாருங்கள் ஹீட் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகுது இந்த ராடில். ஸோ கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஸ் இந்த ராடோட லென்த் என்னன்னா திஸ் இஸ் யுவர் லென்த் L. ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் லென்த் L. யூ ஹேவ் யுவர் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கேஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. ஸோ வாட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் இட் இஸ் a constant கேஸ். பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் வர ஒரு கான்ஸ்டன்ட்னா செகண்ட்ஸ் உங்களுக்கு ஓம்ஸ் லால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் வந்து இதுக்கும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டான கே வருது. ஸோ கே என்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ வந்து இது ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கே எடுத்துக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும்ல, ஸ்பெசிஃபிக் ஏரியா. ஸோ ஒரு ஏரியா என்னன்னா ஏன்னு எடுத்துக்கலாம். செகண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான ஒரு செட்டப். ஸோ தென் இங்கே பாருங்கள் நான் இது எதுக்கு ஒரு கம்பேர் பண்ணுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாக்கு ஒரு கம்பேர் பண்ணுறேன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் கரண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹையர் டு லோ பொட்டன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா V1, இது பார்த்தீங்கன்னா V2. ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகணும்னா நான் என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியும், V1 should be greater than V2. பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கேஸ் இது எப்படி என்ன எழுதலாம்னா I is equal to delta V by R எழுதலாமா கேஸ், பிகாஸ் V is equal to IR நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா V பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பார்த்தீங்கன்னா R பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ கேஸ் நம்ம டெல்டா V எப்படி எழுதலாம்னா V1 minus V2 எழுதலாமா, பிகாஸ் V1 is higher than V2. ஸோ V1 minus V2 by R. ஓகேங்களா, R. ஸோ கேஸ் நம்ம எல்லாருக்குமே 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஸ் இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் தெர்மல் கண்டக்டிவிட்டி எடுப்பீங்கன்னா ஸோ ஐ வில் ஷோ யூ எப்படின்னா. ஸோ ப்ரோ தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ஹீட் கரண்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட். இங்கே பாருங்கள் திஸ் இஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட், பட் we are also having a current called ஹீட் கரண்ட். ஓகேங்களா, இந்த கரண்ட் ஃப்ளோ நம்ம என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்ட் அவர் ஹீட் கரண்ட். ஓகேங்களா, ஹீட் கரண்ட். ஸோ இந்த ஹீட் கரண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா தேர் இஸ் அ ஃபார்முலா, பட் ஐ வில் டெல் யூ ஆல் த ஃபார்முலாஸ். இங்கே பாருங்கள் திஸ் ஹீட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு dq by dt. ஓகேங்களா, dq by dt. dq by dt என்னன்னா q னா it is our heat, right? q னா it is our heat. So guys, there is actually a formula. Try to remember this. k into a by l into delta t. ஓகேங்களா, delta t. So guys, இதான் நம்மளோட ஹீட் கரண்டோட ஃபார்முலா. ka by l into delta t. இது வந்து நம்மளோட ஃபார்முலா கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே மிலிகோஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக நான் நம்புறேன். ஸோ கேஸ் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா, I is equal to delta t into ka by l உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ கேஸ் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னென்ன எழுத போகிறோம்னா see here from this equation I can write IH is equal to delta t by L by K எழுதலாமா, பிகாஸ் பார்த்தீங்கன்னா K மேலே தான் இருந்துச்சு, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துக்கிற ரெசிப்ரோகேட்டா ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்டா V by R மாதிரி இருக்குங்களா, பிகாஸ் யூ ஹேவ் டு கம்பேர் திஸ் ஃப்ரம் லைக் திஸ். இங்கே பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா V பார்த்தீங்கன்னா டெல்டா T, R பார்த்தீங்கன்னா L by KA கைஸ். ஸோ கைஸ் இது வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு L by KA. ஓகேங்களா கைஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டைமென்ஷனில் கூட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய பேர் மறந்துடுவீங்க. பட் இங்கே பாருங்கள் ஈஸியான ஒரு டெரிவேஷனே பண்ணியாச்சு. ஸோ L by KA உங்களோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா டெல்டா T பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவலான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ கேஸ் இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்மரைஸ் பண்ணலாம்னா see here you are having a rod like this. So let me take a thermal resistance here. Imagine there is a resistance here. This is your RH. ஓகேங்களா, it is your RTH thermal resistance. and then பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் உங்களுக்கு T1 இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா T2 இருக்குது. ஸோ ஐ கேன் சே RTH is equal to L by KA. this is your thermal resistance. and then உங்களுக்கு heat current flow ஆகுது from T1 to T2. so heat current, so I can write heat current as இங்கே பாருங்கள் T1 னா high temperature. so I can write T1 minus T2 by RTH. so RTH என்னது it is L by KA guys. so guys இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான ஐடியா டு சால்வ் திஸ் கொஸ்டின். இந்த ஈக்குவேஷன் உங்களோட மைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ guys இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ listen to me very carefully. ஸோ ஓகே மிலிகோஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு ஃபிகராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3T கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா T கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கான்செப்டாக தெரியும் நம்மளுக்கு ஹீட் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆக போது, நம்மளுக்கு 3Tலேருந்து 3T பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோ ஆக போகுது கைஸ். ஸோ நம்மளுக்கு தெரியுது இப்போயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா T1 is greater than T2 சொல்லலாமா, பிகாஸ் இங்கே பாருங்கள் ஹீட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃப்ளோ ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா T1 is greater than T2 இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா there is a word in this question. இங்கே பாருங்கள் there is a connection, சீரிஸ் கனெக்ஷன். இங்கே பாருங்கள் there is a series connection. ஸோ கேஸ் நம்மளுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் தெரியும் சீரிஸ் கனெக்ஷனில் எது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எஸ் மிலிகோ சீரிஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னா கரண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ரைட்? பிகாஸ் இங்கே பாருங்கள் சேம் கரண்ட் தான் படிங்கன்னா உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷனில் படிங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ கேஸ் இங்கேயும் உங்களுக்கு ஹீட் கரண்ட் படிங்கன்னா சேமாக இருக்கும் கேஸ். அதை வச்சுன்னா தட் இஸ் த ஹோல் criteria to solve this question. ஓகேங்களா, உங்களுக்கு நான் ஐடியா புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ கேஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா see here
ஸோ ஓகே பிடிக்கும் வாங்க நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் என்னன்னா see here guys, நான் என்ன ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் guys, இந்த செட்டப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் அ ஹீட் கரண்ட் ஃபார் திஸ் ஹோல் செட்டப். இங்கே பாருங்க, ஐ எம் கோயிங் டு அசீம் திஸ் 3 rods as 1 rod. ஸோ நான் உங்களுக்கு ஆர் ஈக்குவல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ guys இங்கே பாருங்க, ஐ கேன் ரைட் திஸ் total heat current. இங்கே பாருங்க, this is a total heat current. It is equal to 3T minus T because பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3T divided by ஆர் ஈக்குவலன். கைஸ் இங்கே பாருங்கள், ஆர் ஈக்குவலன். ஏன்னா உங்களுக்கு ராட் பண்ணிங்கன்னா சிங்கிள் ராடாக இல்லை, பிகாஸ் இட் இஸ் டிவைட் இன்டு 3 rods. ஸோ 3 rods ஆனாலுமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் ஈக்குவலன் இஸ் ஈக்குவல் டு ஐ கேன் ரைட் R1 + R2 + R3 ரைட், பிகாஸ் இங்கே நம்மளுக்கு தெரியுது திஸ் இஸ் எஸ் சீரிஸ் கனெக்ஷன் ரைட். எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆகிட்டான். ஸோ கைஸ் நம்மளுக்கு R1 பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும், L/KAங்களா. L/K நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் யோர் 2K, திஸ் இஸ் யோர் 2K அண்ட் திஸ் இஸ் K. ஓகேங்களா, திஸ் இஸ் K. ஸோ நம்மளுக்கு 2 2K இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் it as L/2K into A plus L/KA, because மிடில் பார்த்தீங்கன்னா K தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் 2KA கொடுத்துருந்தாங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன வரும்னா 2L/K வரும் கைஸ். ஸோ 2L/K நம்மளோட ஆர் ஈக்குவலன். திஸ் இஸ் யோர் ஆர் ஈக்குவலன். ஓகே, திஸ் இஸ் யோர் ஆர் ஈக்குவலன். ஸோ கைஸ் இது வரைக்கும் புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ எஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா we are going to compare the whole rod. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ராடுமே எடுத்து நம்ம ஒரு செக்மெண்ட் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா திஸ் இஸ் ஒரு சீரிஸ் ரைட். சீரிஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம கரண்ட்டை கம்பேர் பண்ணுற மாதிரினா நம்ம இங்கேயே பண்ண போகிறோம். ஸோ கேஸ் ஐ எம் கோயிங் டு கம்பேர் த செக்மெண்ட் 1. இங்கே பாருங்கள், see here guys, இங்கே பாருங்கள், this is a segment 1. ஸோ இந்த செக்மெண்ட் 1 நான் ஃபுல் ராடி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்னா சகேஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சகேஸ் இங்கே பாருங்கள், ஐ எம் கோயிங் டு ரைட் 3T minus T by R equivalent. ஸோ R equivalent பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க, will be equal to, current will be equal to ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் எப்படின்னு எழுதலாம்னா 3T minus T1. ஓகேங்களா, T1 பிகாஸ் இங்கே பாருங்கள் ரைட் சைடு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே T1 கொடுத்துருக்காங்க. ஸோ T1 டிவைடட் பை R1 கேஸ். இங்கே பாருங்கள் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா R1னா இதோட ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் R1 போடணும். ஸோ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ 2T by R equivalent will be equal to 3T minus T1 by R1 guys. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் தான் பண்ண போகிறோம் in order to get the answer, because நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா T1 by T2 கண்டுபிடிக்கணும். ஸோ guys நான் எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2T by R equivalent நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 2L/K கிடச்சிச்சா. ஸோ 2L/K பார்த்தீங்கன்னா நான் நியூமரேட்டரில் போடுறேன், will be equal to our 3T minus T1 divided by R1 நம்மளுக்கு என்ன தெரியும், L/2K தெரியும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2K கொடுத்துருந்தாங்க. ஸோ 2K நம்மளுக்கு தெரியும். ஸோ கைஸ் ஃப்ரம் திஸ் ஐ கேன் கேன்சல் KA தென் பார்த்தீங்கன்னா LL கேன்சல் ஆகும். தென் தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபைனலி தென் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திஸ் 2 பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் கெட் 2T is equal to 4 into 3T minus T1. ஓகேங்களா. ஸோ எஸ் கைஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மல்டிப்ளை த ப்ராக்கெட் 12T minus 4T1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 4T1 will be equal to 10T நம்மளுக்கு கிடைக்கும். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா T1 is equal to 5/2T. சேஸ்மெடிக்கோஸ் இதில் நம்மளோட T1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இதே போல் நம்ம T2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேஸ் அதே ஸ்டெப்னா நம்ம அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் த ஹோல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் பண்ணிங்கன்னா வி ஹேவ் டு கம்பேர், தட்ஸ் ஆல். ஸோ see here நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐ எம் கோயிங் டு கம்பேர் திஸ் ஃபுல் ராட் வித் திஸ் செக்மெண்ட். இங்கே பாருங்கள், ஐ எம் கோயிங் டு கம்பேர் த ஃபுல் ராட் வித் திஸ் செக்மெண்ட். இங்கே பாருங்கள், இந்த கடைசி செக்மெண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம். இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னா see here, because heat current is same, I can write it as 3T minus T by R equivalent will be equal to T2 minus T by R3. ஓகேங்களா, R3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமான இருக்கும் R1 மாதிரி, பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் 2K கண்டக்டிவிட்டி. ஸோ 2T by R equivalent நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2L/K கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரைட் இட் as this and then we will get T2 minus T by R3 பார்த்தீங்கன்னா it is also same guys, L/2KA. ஸோ L/2KA. yes. So KA will cancel and then LL will cancel. So then this 2 will go that side. So I will get 2T is equal to 4 into T2 minus TT. So I can write it as 2T is equal to 4T2 minus 4T. So I can write T2 is equal to
3/2t guys. I am getting T2 is equal to 3/2t guys. உங்களுக்கு இதான் கிடச்சிருக்கும் நீங்களும் சால்வ் பண்ணியிருந்தா. ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம சேஸ் மெடிக்கல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா T1 நம்மளுக்கு 5/2t கிடச்சிச்சு. T2 பார்த்தீங்கன்னா 3/2t கிடச்சிச்சு. ஸோ we are going to find T1/T2 நானே. ஸோ T1/T2 எழுதிக்கோங்க. T1/T2 will be equal to 5/2t divided by 3/2t நால 2/3t நான் ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன். ஸோ this 2 will cancel, tt will cancel and then I will get 5/3 as answer guys. This is our answer. So let's check it is an option or not. So option பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா it is our 5/3 third option. So yes guys நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். தென் உங்களுக்கு நான் எப்படி சால்வ் பண்ணி சொல்லி மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் இது மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு எனி டைப் ஆஃப் கொஸ்டின் அட் ஸ்டடி செட். ஸோ சால்வ் பண்ண உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ எஸ் மெடிக்கோஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கண்டெய்னர் ஹேஸ் 2 chambers of volume V1 and V2 and are separated by a partition that is thermally insulated. ஸோ thermally insulated நம்மளுக்கு என்ன வால்? இட் இஸ் அவர் adiabatic wall. பிகாஸ் adiabatic wall பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தென் the chambers contain 2 மோல் போட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. கடைசி என்ன கேட்குறாங்கன்னா இந்த பார்ட்டிஷன் இஸ் ரிமூவ். ஸோ கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்சர் அட்டைன்ஸ் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர். ஓகேங்களா? ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் அண்ட் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் நம்மளுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ we are going to find this P equilibrium. ஓகேங்களா? P equilibrium. ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா by applying the concept only. See here there is a wall like this. ஓகேங்களா? ஸோ imagine there is a container like this and it is separated by a thermally insulated adiabatic wall like this. This is our adiabatic wall. ஓகேங்களா? ஸோ தென் நம்ம என்ன சொல்லலாம்னா we are going to write the full given stuff. ஓகேங்களா? ஸோ this is your V1 is equal to 2 liters, V2 is equal to 3 liters. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. N2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ATM கொடுத்துருக்காங்க. இது இஸ் யுவர் 1 ATM. தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் யுவர் 2 ATM கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டஃப். ஓகேங்களா? ஸ்டஃப். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இஃப் வி ரிமூவ் திஸ் பார்ட்டிஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ட் தென் அந்த ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதான் நம்மளோட இனிஷியல் செட்டப். ஓகேங்களா? திஸ் இஸ் யுவர் இனிஷியல் செட்டப். ஸோ இதே செட்டப் நான் இங்கே கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கீழே எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ் பார்ட்டிஷன் ஃப்ரம் ஹியர். இங்கே பாருங்கள் இந்த பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரைட்? இங்கே பாருங்கள் இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா there will be a equilibrium condition point. அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா there is a pressure. ஸோ அந்த ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான கான்செப்ட் வைஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிமூவிங் த பார்ட்டிஷன் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா pressure and temperature will be constant guys. pressure and temperature பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக மாறிடும். ஈக்குலிபிரியமுக்கு பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பாயிண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேஸ் இதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஐ கேன் erase these points so I can have some space. இங்கே பாருங்கள். attention to be very carefully. So after the gases are mixed we are going to find the equilibrium pressure. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ கேஸ் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் there is a container of a fixed volume தானே. ஸோ I can write conservation of energy. என்ன ப்ரோ கன்சர்வேஷன் எனர்ஜி இங்கேயும் வருமானு கேட்டிங்கன்னா எஸ். இங்கே பாருங்கள் there will be. So there is a conservation of energy happening. Okay, now there is a conservation of energy. So I can write it as initial energy is equal to final energy. Okay, final kinetic energy. So kinetic energy ஒரு ஃபார்முலா எல்லாருக்கும் ரீகால் ஆகுதுங்களா? ஸோ ஃபைனல் kinetic energy ஃபார்முலா என்னன்னா KTGல ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் யுவர் F/2 nRT. இட் இஸ் யுவர் F/2 nRT. Fனா என்னன்னா இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். nRT படிக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஸ் இது நம்ம இன்னொருத்தர் எப்படி எழுதலாம்னா F/2 இன்ட்டு PVன்னு எழுதலாம். ஏன் PVன்னு எழுதுறோன்னா we know PV is equal to nRT. ஓகேங்களா? PV is equal to nRT. ஆர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்முலா இதே தான் சேமான வரும். ஸோ we can write it as this also. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கிளியர் நினைக்கிறேன். சேஸ் கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே கிவன் ஐடியல் கேஸ். ஓகேங்களா? ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸ்னால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கன்சிடர் மோனோடாமிக் ரைடிங் எதுவாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து F is equal to 1 கொஸ்டினை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஐ கேன் அசியூம் இட். ஸோ அசியூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஏ எழுதிக்கலாம். ஸோ யூஏ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா சி ஹியர் ஐ கேன் ரைட் இட் அஸ் எஃப் இன்ட்டு எஃப் பார்த்தீங்கன்னா நான் சேம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ எஃப் இன்ட்டு P1 இன்ட்டு V1 by 2 ப்ளஸ் எஃப் இன்ட்டு P2 by V2 by 2 is equal to again F into P equilibrium into V mixture. I can erase this. Okay, V mixture by 2 guys.
ஸோ கைஸ் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன் கைஸ். இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள். திஸ் இஸ் அ கோல்டன் ஈக்குவேஷன். ஸோ கைஸ் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கைஸ். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஒரு ஈக்குவேஷன். ஸோ தென் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகும். தென் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எஃப்எம்மே பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகும். தென் வி வில் கெட் பி ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு வி மிக்ஸ் படிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. யூ கேன் ரைட் பி ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு P1 V1 ப்ளஸ் P2 V2 பை V mix. This is your formula. So V mix என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? So V mix என்னன்னா after removing the partition this 2 volume will add up. So V mix படிங்கன்னா 3 plus 2 it is 5 guys. So V mix என்னது it is for 5 liters. So I can write it as 2 into 1 plus 3 into 2 by 5 guys. So I will get the answer like 8 by 5. 8/5 நம்மளுக்கு என்ன தெரியும்? இட் இஸ் ஃபார் 1.6. ஸோ 1.6 ATM அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ லெட்ஸ் செக் இட் இஸ் an option or not. சேஸ் மெடிக்கோஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 1.6 ATM இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கேஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். சரி தட் இஸ் ஃபைனல் செட்டப் லைக் திஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன கன்சர்வ்டாக இருக்கும், எனர்ஜி பார்த்தீங்கன்னா கன்சர்வ்டாக இருக்கும், கைண்டிக் எனர்ஜி. ஸோ ஐம் கன்சர்விங் லைக் திஸ் அண்ட் தென் கேட்டிங்கன்னா நான் ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஸோ தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் த கிவன் வேல்யூஸ் அண்ட் தென் கெட்டிங் த ஆன்சர். சேஸ் மெடிக்கோஸ் இதான் நம்மளோட மெத்தட் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கைஸ் இட் இஸ் அ குட் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள் என் கூடயே. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா an oxygen cylinder of volume 30 liter has 18.20 moles of oxygen. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஆஃப்டர் சம் ஆக்சிஜன் இஸ் withdrawn from the cylinder. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறாங்க ஃப்ரம் த சிலிண்டர். இட்ஸ் gauge pressure drops to 11 atmospheric pressure at temperature பார்த்தீங்கன்னா 300 Kelvin 27 degree Celsius. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா the mass of oxygen withdrawn from the cylinder is nearly, அதாவது அந்த சிலிண்டர்லேருந்து உங்களுக்கு மோல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மோல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா R வந்து 100/2 நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 atmospheric pressure பார்த்தீங்கன்னா 1.011 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. we can take it as 10^5 also because பார்த்தீங்கன்னா நம்ம 1 எடுத்துப்போம். பட் இந்த கொஸ்டினில் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆப்ஷன் இஸ் வெரி க்ளோஸ் கேஸ், வெரி க்ளோஸ், வெரி நியர்பை. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொஸ்டினில் இந்த வேலையை எடுத்துக்க போகிறோம் in order to get any calculation mistake. சேஸ் மெடிக்கோஸ் கொஸ்டின் புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா see here the solution is, so I'm going to take a cylinder guys. இங்கே பாருங்கள், there is a oxygen cylinder like this. So this is your oxygen cylinder. It is filled by diatomic oxygen gas. ஓகேங்களா, oxygen gas. So yes, there is a initial moles like இங்கே பாருங்கள், there is a initial moles of 18.20 moles, right? இங்கே பாருங்கள் 18.20 moles பார்த்தீங்கன்னா initial moles. We are withdrawing some amount of கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறோம். ஒரு மாஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதான் உங்களோட இனிஷியல் செட்டப். ஸோ ஃபைனல் செட்டப் நம்ம எப்படி எழுதலாம்னா see here very carefully. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா certain amount of moles of gas பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கேப் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா some left over gas இருக்கும். நான் ஸோ left over gas ஒரு மோல்ஸ் நான் பார்த்தீங்கன்னா N2 எடுத்துக்கிறேன். ஸோ this is also your O2 gas only. ஸோ I'm going to find this N2. ஓகேங்களா, I'm going to find this N2. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ 30 liters கொடுத்துருக்காங்க. ஸோ 30 liters நான் வந்து மீட்டர் கியூப்ல எப்படி எழுதலாம்னா we know our 1 liter is equal to 10^-3 meter cube. So I am going to write 10^-3 meter cube. So this is your volume, right? So then உங்களுக்கு செகேஸ் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தேர் கிவன் காஜ் ப்ரெஷர். இங்கே பாருங்கள், காஜ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 11 ATM சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காஜ் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் வெரி எஸ் ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே படிப்போம்னா ஃப்ளூயிட் ஸ்டடீஸில் படிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா காஜ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 11 ATM கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் என்னென்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா படி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேஸ். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் யோர் காஜ் ப்ரெஷர், திஸ் இஸ் யோர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்துட்டு காஜ் ப்ரெஷர் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ப்ரெஷரே கிடைக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் யோர் ஆக்சுவல் ப்ரெஷர். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா காஜ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 11. ஸோ இட் வில் கம் as 12 ATM. ஓகேங்களா, திஸ் இஸ் யோர் 12 ATM. திஸ் இஸ் யோர் ஆக்சுவல் ப்ரெஷர். ஸோ வி ஆர் ஃபைண்ட் அவுட் அவர் ஆக்சுவல் ப்ரெஷர். சேஸ் மெடிக்கோஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு O2 கேஸ் வரும், மோல்ஸ் தேவை. சரி, இந்த செட்டப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 27 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 டிகிரி செல்சியஸ் நம்ம 300 Kelvin எழுதிக்கலாம்ல கெல்வினில். ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு P கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு மோல் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி மோல் கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு தெரியும் PV is equal to nRT. So from this I can find this N2. So N2 is equal to, I can write it as N2 is equal to PV by RT. ஸோ we are going to substitute guys. இடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஃபஸ்ட் கேல்குலேஷன் தான் கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஸோ substitute all the value. டெஸ்ட் மெடிக்கோஸ் நம்ம படிங்கன்னா ப்ரெஷர் நம்மளுக்கு 12 ATM கொடுத்துருக்காங்க. 1 ATM நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1.01 × 10^5 நம்மளுக்கு தெரியும்.
இன்டூ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 × 10⁻³ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ எழுதிக்கோங்க 300 × 10⁻³ மீட்டர் கியூப். தென் உங்களுக்கு டிவைட் பை உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர் இருக்குது. ஸோ கேஸ் உங்களுக்கு ஆர் பண்ணிங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100/12 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மெஜாரிட்டி டைமில் நம்ம என்ன எடுத்துப்போம்னா 25/3 எடுத்துப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 100/12 சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இதே எடுத்துக்கலாம். ஸோ 100/12 எழுதிக்கோங்க. இன்டூ டெம்பரேச்சர் இட் இஸ் 300 Kelvin. எஸ் 300 Kelvin. ஸோ ஓகே பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டோம். ஸோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ சாரி சேஸ் பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஸோ லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன் வெரி சிம்பிளி. இங்கே பாருங்கள். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் 10 times. இங்கே பாருங்கள் 13 பண்ணிங்கன்னா 10 times. தென் பண்ணிங்கன்னா இந்த 10 பண்ணிங்கன்னா 10/3 ஆயிரும். ஸோ ஐ மீட் டு டேக் 10/3. ஸோ இந்த 10/3 பண்ணிங்கன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு 10/5 பண்ணிங்கன்னா 10/2 ஆயிரும். எஸ் 10/2 ஆயிருமா? ஸோ 10/2 பண்ணிங்கன்னா தென் திஸ் வில் பிகம் 10/2. ஸோ தென் 10/2 10⁻³ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10⁻−1 ஆயிரும். ஸோ கேஸ் இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி லாங் ஈக்குவேஷன்லாம். ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன லெஃப்ட் ஓவர் இருக்குன்னு பாருங்கள். 12 சார் நம்ம பண்ணிங்கன்னா 144 எழுதலாம். ஸோ 144 × 1.01 × 10⁻−1 எழுதலாமா? எஸ் -1. ஸோ எஸ் இதான் கேஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 14.4 × 1.01. ஓகேங்களா 1.01. ஸோ ஐ கேன் ஃபைண்ட் திஸ் வேல்யூ. ஸோ எப்படின்னா இங்கே வந்து 10⁻−1 எடுத்துக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 10⁻−2 எடுத்துக்கோங்க. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் கேஸ் கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவி தான். பட் யூ கேன் சால்வ் திஸ் ஈக்குவேஷன் in your exam if you are having some plenty of time in your exam. So 144 × 1.101 × 10⁻³ I can take the decimals common. So guys after multiplying this you will get a value of 1544. ஓகேங்களா 1544. இங்கே பாருங்கள் 10⁻³ வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இங்கே வைப்பீங்க. ஸோ ஐம் கெட்டிங் N2 as approximately 14.54 guys. This is my approximate value of 14.54. ஸோ இந்த இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு N2 moles கேஸ். ஸோ இதான் நம்மளுக்கு N2 moles. ஓகேங்களா ஸோ N2 moles. ஸோ கேஸ் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாஸ் ஆஃப் கேஸ் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா N1 இருந்துச்சு. அல்லன்னு பார்த்தீங்கன்னா there are certain amount of gas left. ஸோ இந்த ஆஃப்டர் த லெஃப்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா N2 பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ கேஸ் நம்ம இந்த லெஃப்ட் ஓவர் கேஸோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் ஃபைண்ட் திஸ் N by the change in mole. ஓகேங்களா பை சேஞ்ச் இன் மோல். எப்படின்னா கைஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ எஸ்கேப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ எஸ்கேப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோல் எவ்வளோ எஸ்கேப் ஆயிருக்குன்னா இனிஷியல்லேருந்து எவ்வளோ ஃபைனல் பண்ணிங்கன்னா உள்ள மைனஸ் ஆயிருக்கும். அதான் நம்மளோட லெஃப்ட் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ N1 - N2 நம்மளோட ΔN. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா N1 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18.20 சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 18.20 minus 14.54 guys. So after subtracting this I will get an answer as 3.66. ஸோ 3.66 தான் நம்மளோட லெஃப்ட் ஓவர் மோல்ஸ் பண்ணி கிடச்சிருக்கு. ஸோ கேஸ் இது ஏன் கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் மாஸ்டர்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா எஸ் பிகாஸ் நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ வி நோ இன் அவர் கெமிஸ்ட்ரி மோல் கான்செப்ட் மோல் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் மாலிகுலர் மாஸ். எஸ் திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு இங்கே என் பண்ணிங்கன்னா டெல்டா என்ன மாறி போச்சு. தென் நம்மளுக்கு வெயிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், மாஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 30 தான் தெரியும் பிகாஸ் இட் இஸ் ஆர் ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா என் இன்டூ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 1000 போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் இன் அவர் கேஜிஸ் இங்கே பாருங்கள் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் டிவைட் இட் பை 1000. ஸோ கேஸ் நம்மளுக்கு டெல்டா என் என்ன கிடச்சிருக்குன்னா 3.6 சொல்லி கிடச்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் 32 divided by 1000 guys. So guys நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get an answer like 0.11712. ஓகேங்களா this is the answer you will get. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். இது நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see whether this is an option or not. ஸோ இங்கே பாருங்க கைஸ் நம்மளுக்கு க்ளோசஸ்ட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 3 தான். அண்ட் தென் பண்ணிங்கன்னா அதுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ்லாம் பண்ணிங்கன்னா 0.12 ஆரம்பிக்கிறேன். ஸோ திஸ் cannot be your answer. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் your answer guys. this is your answer. பிகாஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க நம்புறேங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக ஒரு மோல் இருந்துச்சு N1 இருந்துச்சு. ஆஃப்டர் சம் எஸ்கேப் கேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு N2 மாறுது. ஸோ N2 பண்ணிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். N1 பண்ணிங்கன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் N2 ஐ ஹவ் கால்குலேட்டட் திஸ் லெஃப்ட் ஒரு எவ்வளோ எஸ்கேப் ஆயிருக்கும் சொல்லி கண்டுபிடிச்சேன். எப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிச்சேன் இந்த கான்செப்ட் வச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் லெஃப்ட் மோல்ஸ் ஐ ஹவ் கால்குலேட்டட் திஸ் மாஸ் பை த மோல் கான்செப்ட்
இங்கே பாருங்கள் பை த மோல் கான்செப்ட். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு கேஸ். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன டவுட் ஒன்று மறக்காம ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் த டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ரிப்ளை. சேஸ் மினிக்கோஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஓகே மினிக்கோஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are two gases A and B are filled at the same pressure. இங்கே பாருங்கள் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஆனால் 2 separate cylinders with the movable pistons of radius RA and RB respectively. So now supplying an equal amount of heat. இங்கே பாருங்க guys equal amount of heat கொடுக்குறாங்க for the both systems reversibly. இங்கே பாருங்க reversibly under constant pressure. guys இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா நிறைய இட் இஸ் ஒரு ஐசோபாரிக் ப்ராசஸ் ரைட். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டும் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணணும் ஐசோபாரிக் ப்ராசஸ். அண்ட் தென் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா the pistons of gas A and gas B are displaced by 16 and 9 cm. ஓகேங்களா. அந்த பிஸ்டன் இருக்கு இல்லைங்களா, திஸ் இஸ் ஒரு பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிற சொல்லியிருக்காங்க. பிஸ்டன் ஒன்றும் இல்லை கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லீவர் மாதிரி. ஓகேங்களா, லீவர். ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இஃப் த ஏர் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். இங்கே பாருங்கள் என்ன கண்டிஷன்னா டெல்டா யூ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரேடியஸ் ஆஃப் தோஸ் பிஸ்டன் பார்த்தீங்கன்னா RA by RB என்ன சொல்லி கேட்குறாங்க கேஸ். ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின் தான் எக்ஸாம் இல்லை. பட் இட் இஸ் சால்வபிள் ஒன்லி. எப்படின்னு பாருங்கள். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய JEE மெயின்ஸ் PWQல பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க இதே மாடலில். பட் நீட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின் வெரி டீட்டெயிலி. எஸ் பிகாஸ் we are going to take the container A and B here. இங்கே பாருங்கள் this is my container A. Yes, this is my container A. And then this is my container B. ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேஸஸ் A and B பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ this is my gas A, this is my gas B. ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்னா பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிஸ்டன் இருக்குங்க. இங்கே பாருங்கள் there is a piston here like this. பிஸ்டன் நிறைய இட் இஸ் ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லீவர் மெக்கானிசம் இருக்கும்ல. திஸ் இஸ் அ பிஸ்டன். இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா சர்டன் ரேடியஸ் இருக்கும்ல. திஸ் இஸ் அ சர்க்குலர் இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும். ஸோ ஐ கேன் டேக் திஸ் ரேடியஸ் as RA. இங்கே பாருங்கள் உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும் பிஸ்டன்னாலே அதோட கிராஸ் செக்ஷனில். ஸோ this is my another piston of this cylinder. So this cylinder I am taking it as RB. ஓகேங்களா, RB. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா this RA by RBன்னு என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ் கேஸ். ஸோ நம்ம இப்போ கான்செப்டாக என்ன சொல்ல போகிறோம்னா see here when I supply some heat here. இங்கே பாருங்கள் I am supplying some heat here. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுங்களா. இங்கே பாருங்கள் there is a piston பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள் இந்த கேஸ் மாலிகுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து இந்த லோ ப்ரெஷருக்கு போகணுன்னா there is a movement here guys. அதனால தான் இந்த பிஸ்டனோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அதனால தான். ஸோ அது நம்ம எப்படி எழுதலாம்னா see here very carefully. So this high pressure will create some force which will displace this piston. ஓகேங்களா, which will displace this piston. அதனால் நம்மளுக்கு RA என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 16 cm சொல்லி கொடுத்துருக்காங்க guys. This is 16 cm. எப்படி டிஸ்பிளேஸ் ஆகும் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். பிகாஸ் we are supplying some heat here. இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹை ப்ரெஷர் ரீஜன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. இந்த ஹை ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண வைக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்செப்ட் கேஸ். இது பார்த்தீங்கன்னா 16 cm பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. தென் இதே என்ன கான்செப்ட். இங்கே பாருங்க சேம் ஹீட் தான் சப்ளை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேஸ் ஆகும் ஃப்ரம் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் 9 cm. இங்கே பாருங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 9 cm கொடுத்துருக்காங்க. சேஸ் பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு கிவன் டேட்டா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஹீட் கொடுத்துட்டாங்க. there is a line in the question if the change in internal energy is same. இங்கே பாருங்கள் இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ்க்குமே சேம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வச்சுன்னா நம்ம கொஸ்டினே சால்வ் பண்ண போகிறோம். இட் இஸ் அ சால்வபிள் கொஸ்டின் ஒன்லி. பே அட்டென்ஷன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியும். டெல்டா Q is equal to டெல்டா U plus work done by the gas. இதான் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபார்முலா கேஸ். ஸோ டெல்டா U is equal to Q minus W நான் எழுதலாமா ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுத போகிறேன்னா Q minus W is equal to W1 WAன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் இஸ் ஒரு A சிலிண்டர். Q minus W எழுதிக்கிறேன். பிகாஸ் ஏன் நான் QA QBன்னு எழுதலாம். பிகாஸ் we are supplying same heat. So I am going to cancel this both heat as this. So I can write it as WA is equal to WB guys. So நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடச்சிருக்குன்னா their work done is equal சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் their heat energy is constant. ஓகேங்களா, heat energy is same. ஸோ கேஸ் நம்மளுக்கு WA by WB பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஃபார்முலா அதெல்லாம் ஒர்க் டன் ஃபார்முலா என்னன்னா P into delta V நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ கேன் ரைட் இட் as P into delta VA is equal to P into delta VB. ஸோ ஏன் நான் அப்படி எழுதுறேன்னா பிகாஸ் இங்கே பாருங்கள் ஏன் நீங்கள் PA PBன்னு எழுதலைன்னா பிகாஸ் அகைன் கம் தென் ரீட் த கொஷின். they are given
at constant pressure. இங்கே பாருங்கள் constant pressure. ஸோ இங்கே பாருங்கள் this P1 and P and PB are also equal. So this pressure we can cancel. கேஸ் நமக்கு கடைசி என்ன கிடச்சிருக்குன்னா டெல்டா VA is equal to டெல்டா VB இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சேஸ் மெடிக்கோஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம் பேசிக் மேக்ஸில் நம்மளுக்கு என்ன தெரியும்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ ஹைட் தானே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதோட ஏரியா இன்டூ ஹைட் பண்ணாலே உங்களுக்கான வால்யூம் கிடச்சிரும் இல்லைங்களா. இதான் நம்மளோட சிம்பிளான ஒரு பேசிக் மேக்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் பேசிக் மேக்ஸ். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா திஸ் ஹைட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிஸ்டன் மூவ் ஆயிருக்கு இல்லைங்களா, திஸ் இஸ் அவர் ஹைட் ரைஸ் கேஸ், திஸ் இஸ் அவர் ஹைட். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் ஹைட் நான் எடுத்துக்கிறேன். தென் திஸ் இஸ் அவர் ஹைட்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி எழுதலாம்னா திஸ் இஸ் சர்க்குலர் அவுட்லைன் நான் சொன்னேன்னா. ஸோ வந்து நம்ம என்ன எழுதலைன்னா πr ஸ்கொயர் சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அவர் πr ஸ்கொயர், திஸ் இஸ் அவர் πr ஸ்கொயர். ஸோ கேஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். திஸ் இஸ் யுவர் பேசிக் மேக்ஸ் ஒன்லி. ஸோ டெல்டா VA இஸ் ஈக்குவல் டு டெல்டா VB நான் எப்படி எழுதலாம்னா see here I can write it as A1 into H1 equal to A2 into H2 guys. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ A1 பார்த்தீங்கன்னா π into RA ஸ்கொயர் டிவைட் பை நான் பார்த்தீங்கன்னா இங்கே A2 பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரேன் π into RB ஸ்கொயர் ஈக்குவல் டு H2 by H1 கேஸ். இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ H2 என்னென்னு பாருங்கள். H2 இஸ் அவர் 9 சென்டிமீட்டர், H1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு 16 சென்டிமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா H2 by H1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ H2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு 9, H1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு 16 கைஸ். எஸ் பிகாஸ் நம்ம ஃபோட்டோ நம்ம எப்படி பண்ணணும்னா பை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் நம்மளுக்கு என்ன கடைசியாக கிடைக்கிறதுனா RA by RB is equal to 9 by 16 the whole root. ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதுனா 9 by 16 the whole root கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மாறிடும், 16 பார்த்தீங்கன்னா 4 மாறிடும் கைஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனலி அட் லாஸ்ட் என்ன கிடைக்கிறதுனா RA by RB is equal to 3 by 4 சொல்லி கிடச்சிருக்கு கைஸ். திஸ் இஸ் our answer we are getting. So let's check whether this is an option or not. So yes because we are getting our answer as second option. So second option is right answer. ஸோ மெடிக்கோஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா டெல்டா யூ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அதில் நம்ம ஒர்க் கண்டுபிடிச்சோம். ஒர்க்லேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ப்ரெஷர் நம்மளுக்கு எங்கே இந்த லைனில் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஃப்ரம் திஸ் ஐ கேன் டேக் இட் த சேம் ப்ரெஷர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்யூம் எடுத்தேன். ஸோ தெர் இஸ் அ பேசிக் மேக்ஸ் அப்ளை டேட். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட். இந்த ஹைட்னா நம்மளோட ஹைட் ஆஃப் த ரைட் பிஸ்டன் ரைஸ் இது. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் லைக் திஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஃபைனலி கெட் த ஆன்சர் இஸ் 3 by 4 கேஸ். ஸோ மெடிக்கோஸ் இந்த மாதிரி இதான் திஸ் இஸ் த ரைட் மெத்தட் டு சால்வ் திஸ் கொஸ்டின். இது மாதிரி நிறைய மாடல் பண்ணினா ஜெய் மீன்ஸ்லையும் நீட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை திஸ் கான்செப்ட் அண்ட் தென் டேரக்டாக நீங்கள் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க மார்க் டெஸ்ட்லையும் வரும். So yes medicos, you have solved all your thermal physics question asked in NEET 2025. So yes medicos, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ medicos நம்ம எல்லாமே நம்ம கான்செப்ஷுவலாகவும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணேன். இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவிஷனாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். எஸ் மெடிக்கோஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தைன் கைஸ். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். எஸ் மெடிக்கோஸ், நெக்ஸ்ட் வீக் படிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்ஃபாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேமிலின்னு ஒரு வீடியோ வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தென் படிங்கன்னா பி அவர் பார்ட் ஆஃப் அவர் ஜர்னி. ஸோ யூ கேன் லேர்ன் இன் அ வெரி எஃபெக்டிவ் வே. எஸ் மெடிக்கோஸ், யூ ஹேவ் சால்வ்ட் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் என்ன சொல்லி மீது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி டூயிங் தட் சாப்டர் ஆல்சோ.